வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் கேட்டில் வந்து ஃபின்ஸ் அண்ட் டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இது சம்மந்தமாக வந்து இந்த சீரீஸில் 2 பார்ட் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு புதுசாக வரவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா 1 மார்க் கொஷினும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய கொஷின்ஸ் அண்ட் 2 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே பாருங்கள். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் கேட் 2005 கேட்டிருக்காங்க. A small copper ball of 5 mm diameter at 500 Kelvin is dropped into an oil bath whose temperature is 300 Kelvin. ஸோ நல்ல 500 கெல்வின் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு காப்பர் பாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு காப்பர் பால் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயில் பாத் இருக்கிற ஒரு வெசலில் வந்து கொண்டு வந்து போடுறாங்க. அண்ட் ஆயில் பாத்தோட இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 கெல்வின். வேறஸ் ஸ்டீல் காப்பர் பாலோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 கெல்வின். ஸோ அப்போ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த காப்பர் பால் வில் ஸ்டார்ட் ரெடியூசிங் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த ஆயில் பாத் வில் இன்க்ரீஸ். ஸோ அப்போது டைமை பொறுத்து டெம்பரேச்சர் மாறுறதுனால ஸோ இது கண்டிப்பாக வந்து டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸானது ப்ராப்ளம்ஸ் யூஸ்வலாக கேட்கக்கூடியது லம்ப்ட் அனாலிசிஸ். ஸோ அதுக்கு வந்து இதை நம்ம சப்ஜெக்ட் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் யூஸிங் த பயோட் நம்பர். ஸோ த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த காப்பர் இஸ் given as 400 watts per meter Kelvin and it is density is 9000 kg per meter cube and its specific heat C value வந்து 385 joules per kilogram Kelvin கொடுத்துருக்காங்க. If the heat transfer coefficient is given as 250 watts per meter square Kelvin H value and lumped analysis is assumed to be valid. ஸோ நாம் எதுவுமே செக் பண்ண வேணாம், அவங்களே சொல்லிட்டாங்க lumped analysis வந்து வேலிட் அப்படின்னு. ஸோ lumped analysis அப்படின்னா கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் இந்த காப்பர் பாலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் கோரும் அவுட்டர் சர்ஃபேஸும் ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ த ரேட் ஆஃப் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த பால் அட் த பிகினிங் ஆஃப் த கூலிங் வில் பி டேஷ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஏன்னா இது வந்து டேரெக்டாக நம்ம டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரியும். லம்ப்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பொனன்ஷியல் கூலிங் நடக்கும், ஹீட்டிங்காக இருந்தால் எக்ஸ்பொனன்ஷியல் ஹீட்டிங் நடக்கும். ஆல்ரெடி நம்ம தெர்மோகப்பிள் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஹீட்டிங்க்கு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் கூலிங். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர்லாம் கேட்கல, டெம்பரேச்சர் ஆஃப் ரேட் ஆஃப் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் டெரிவேஷன் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ண முடியும். கெல்வின் பர் செகண்டில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 8.7, ஆப்ஷன் பி 13.9 அண்ட் ஆப்ஷன் சி 17.3 அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா 27.7. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இதெல்லாம் கொடுத்துருக்கிறது. ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத T0ன்னு எடுத்துக்கிறோம் ஆஃப் த காப்பர் பால் 500 கெல்வின் அண்ட் T இன்ஃபினிட்டிங்கிறது வந்து ஆயில் பாத்தோட டெம்பரேச்சர் விச் இஸ் 300 கெல்வின் அண்ட் டயமீட்டர் ஆஃப் த காப்பர் பால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 5 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மீட்டருக்கு மாற்றிக்கிறோம். 5 × 10⁻³ போட்டு மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த காப்பர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 400 watts per meter Kelvin. டென்சிட்டி ஆஃப் த காப்பர் கொடுத்துருக்காங்க 9000 kg per meter cube அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க 250 watts per meter square Kelvin அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கொடுத்துருக்காங்க 385 joules per kilogram Kelvin. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் ஆஃப் டெரிவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த ஆயில் பாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காப்பர் பாலை நாம் போடும்போது அந்த காப்பர் பால் வந்து ஹீட்டை வந்து லாஸ் பண்ணுது. ஸோ ஹீட்டை லாஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காப்பர் பாலோட இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகுதுன்னு சொல்லலாம். அதாவது காப்பர் பால் ஹீட்டை லாஸ் பண்ணுறதுனால அதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை கெயின் பண்ணுறதுனால இந்த ஃப்ளூயிடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் வந்து கெயின் ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாகவே வந்து எம்சிவி டெல்டா டின்னு யூஸ் பண்ணலாம். பட் இதை சாலிடுங்கிறதுனால சிபிசிவிக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. இன்கம்ப்ரெசிபிள் சப்ஸ்டன்ஸுங்கிறதுனால நம்ம சிபின்னே கூட போட்டுக்கலாம், இல்லை வெறும் எம்சி டெல்டா டி அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெல்டா டியை ரிமூவ் பண்ணிவிட்டு எம்சி
டோ டி பை டோ டவ் யூஸ் பண்ணிக்கலாம். டவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் ரெப்ரசென்ட் பண்ணுறது, இல்லை ஸ்மால் டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் சைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சாலிட் டிக்ரீசஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறோம். ஹீட் கெயின்ட் பை த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளைட் பை ஏரியா இன்டூ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன்று சாலிட் டெம்பரேச்சர் மைனஸ் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர். ஸோ இப்போ நமக்கு இது எல்லாமே நமக்கு தெரியும். அண்ட் தென் டென்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும்னா, மாஸ் பை வால்யூம்னு தெரியும். ஸோ மாஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, டென்சிட்டி இன்டூ வால்யூம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு மாஸ் டேரெக்டாக கொடுக்கல, ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டென்சிட்டி கொஷினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை கூட நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு வால்யூம் பை ஏரியா அப்படிங்கிற மாதிரி வந்துடும், விச் இஸ் நத்திங் பட் கேரக்டரிஸ்டிக் லென்த். உங்களுக்கு ஒரு ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். R/3 அப்படின்னு வரும் இந்த கேரக்டரிஸ்டிக் லென்த்தோட ஆன்சர். ஸோ அதை டயமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு D/2ன்னு போடணும். அப்போ D/6 அப்படின்னு வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 4/3 πr³ அண்ட் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 4πr². ஸோ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல D/6 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ∂T/∂τ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் கெல்வின் பர் செகண்டில் வரும். அதுதான் உங்ககிட்ட கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள மித்த எல்லா டேர்முக்கும் நமக்கு ஆன்சர் தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நமக்கு டென்சிட்டி தெரியும், டயமீட்டர் தெரியும், ஸ்பெசிஃபிக் ஹீட் தெரியும். ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 17.31 கெல்வின் பர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. மைனஸ் எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கூலிங் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், விச் இஸ் 17.3 கெல்வின் பர் செகண்ட். ரொம்பவே கான்செப்ஷுவலான ஒரு கொஷின். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, 2 மார்க் கொஷின். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். எ ஃபின் ஹேஸ் 5 mm diameter and 100 mm long. The thermal conductivity of the fin material is 400 watts per meter Kelvin. ஸோ K வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் டயமீட்டர் ஆஃப் த ஃபின் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் இருக்குது. அண்ட் ஒன் எண்ட் ஆஃப் த ஃபின் இஸ் மெயின்டைன்ட் அட் 130 degree Celsius. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து பேஸ் டெம்பரேச்சர். அண்ட் இட்ஸ் ரிமைனிங் சர்ஃபேஸ் இஸ் எக்ஸ்போஸ் டு ambient air at 30 degree Celsius. ஸோ அது வந்து T∞ fluid temperature. If the convective heat transfer coefficient is given by H 40 watts per meter square Kelvin, the heat loss in watts from the fin is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட் 2010 கேட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுலேயும் ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம மாற்றணும், கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு டேரக்ட் 2 மார்க் கொஷின். ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.08, ஆப்ஷன் பி 5.0, ஆப்ஷன் சி 7.0 அண்ட் ஆப்ஷன் டி 7.8. ஓகே, இப்போ நாம் சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபின் அண்ட் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் இருக்குது, 5 mm டயமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரௌண்டிங் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் T∞ 30 degree அண்ட் ஃபின் அட்டாச் ஆகிருக்கிற அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து 130 degree, விச் இஸ் பேஸ் டெம்பரேச்சர். ஸோ நமக்கு ஷார்ட் ஃபின்னாலவே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் இன்சுலேட்டடாக இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அப்போது நம்ம ஷார்ட் ஃபின் எண்ட் இன்சுலேட்டடாக நம்ம இதை மாற்றணும் அப்படின்னா நாம் இந்த லென்த்தை வந்து கரெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கொஷினில் வந்து உங்களுக்கு ஷார்ட் லென்த்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க, லென்த் ஆஃப் த ஃபின் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க 10 mm அப்படின்னு. பட் அதை வந்து எண்ட் இன்சுலேட்டட் டிப் இன்சுலேட்டட்னு கொடுக்கல. ஸோ அப்போ டிப் இன்சுலேட்டடாக நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம லென்த்தை வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ கரெக்டட் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, விச் இஸ் ஆக்சுவல் லென்த் ப்ளஸ் டயமீட்டர் பை 4. ஸோ டயமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 mm கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம கேரக்டரிஸ்டிக் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கேரக்டரிஸ்டிக் லென்த் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் அஸ் 101.25. ஸோ இதை தான் இனிமேல் வந்து நம்ம எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணணும். அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஷார்ட் ஃபின் வித் டிப் இன்சுலேட்டட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் எக்ஸ்பிரஷன். ரூட் ஆஃப் HPKAC அப்படின்னா என்ன மீனிங்னா A∗C, விச் மீன்ஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கும்போது உங்களுக்கு சிலிண்டர் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் π/4d² யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெரிமீட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா πd யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் m அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரூட் ஆஃப் HP/KA. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், தெர்மல் கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் பை ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், விச் இஸ் πd/π/4d².
ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பை டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிரும், டயமீட்டருக்கு ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/dன்னு வருது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் அஸ் 8.944. ஸோ அண்ட் தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் உங்ககிட்ட கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் நமக்கு தெரியும், பெரிமீட்டர் தெரியும், கிராஸ் செக்ஷனல் ஏரியா தெரியும், தெர்மல் கண்டக்டிவிட்டி தெரியும். அண்ட் இங்கே தீட்டா பி அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அதாவது பேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேன் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், டேன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கிடையாது, டேன் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் கால்குலேட்டரில் போடணும். இங்கே போட வேண்டிய எல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கண்டுபிடிச்ச கரெக்டட் லென்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? சாரி இஃப் ஐ ஹவ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் கேரக்டரிஸ்டிக் லென்த். இது வந்து கரெக்டட் லென்த்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் டிப் இன்சுலேட்டட் ப்ராப்ளமாக நான் இதை மாற்ற முடியும். ஸோ எல்லா வேல்யூவும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.05 வாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ சொல்யூஷனுக்குள்ளே ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். எ ஸ்பெரிக்கல் ஸ்டீல் பால் ஆஃப் 12 mm டயமீட்டர் இஸ் இனிஷியல் அட் 100 Kelvin. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம் T0 அப்படிங்கிறது தான் இனிஷியல். அண்ட் இட் இஸ் ஸ்லோலி கூல்ட் இன் அ சரௌண்டிங் ஆஃப் 300 Kelvin. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் டெம்பரேச்சர். த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் த ஸ்டீல் பால் அண்ட் த சரௌண்டிங் இஸ் 5 watts per meter square Kelvin, which is heat transfer coefficient H. The thermal conductivity of the steel is 20 watts per meter Kelvin, which is K value. The temperature difference between the center and the surface of the steel ball is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்பவே டெக்னிக்கலாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்டீல் பால் இருக்குது. சென்டர் ஆஃப் த ஸ்டீல் பாலுக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டீல் பாலுக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. அவங்க கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் பாலை வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் வச்சு கூல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட் குட் பி எனி என்விரான்மெண்ட். சரௌண்டிங்கில் உள்ள அந்த ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க 300 Kelvin அப்படின்னு. அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து கூல்டு கிடையாது, ஆக்சுவலாக ஹீட்டடாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சரௌண்டிங் என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 Kelvin இருக்குது. ஆனால் ஸ்டீல் பாலோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 Kelvinல தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா கண்டிப்பாக ஹீட்டிங் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். இட் இஸ் லார்ஜ் பிகாஸ் த கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபார் ஹை தேன் த கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை படிக்கும்போது நமக்கு தெரியுது திஸ் ப்ராப்ளம் இஸ் சம்திங் கனெக்டட் வித் இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட் அண்ட் எக்ஸ்டர்னல் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ விச் மீன்ஸ் நாம் வந்து பயாட் நம்பரை கண்டுபிடிச்சி இது லம்ப்ட் அனாலிசிஸாக இல்லையான்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் லார்ஜ் பிகாஸ் த கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபார் லெஸ் தேன் த கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஆப்ஷன் சி இட் இஸ் ஸ்மால், அதாவது டெல்டா டி இஸ் ஸ்மால் பிகாஸ் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபார் ஹை தேன் த கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். And option D வந்து delta T is small because the conduction resistance is far less than the convective resistance. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்க டேட்டா diameter of the steel ball and initial temperature of the steel ball and surrounding environment temperature and heat transfer coefficient and thermal conductivity. ஸோ பயாட் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் which is nothing but ratio of internal conductive resistance of solid divided by external convective resistance of fluid. ஸோ இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ இது ரெண்டுக்குமே நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து HLC/K அப்படின்னு வரும். வேறு LC அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் லென்த். ஸோ கேரக்டரிஸ்டிக் லென்த் இப்போ ஒரு பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பியர். ஸோ அகெயின் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் லென்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா வரும். விச் மீன்ஸ் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். R/3 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும், விச் மீன்ஸ் D/6. அண்ட் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து நமக்கு தெரியும் 4/3 πr3. அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு தெரியும் 4πr². ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா R/3 வரும். டயமீட்டர் டேர்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா ரேடியஸை வந்து D/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு D/6 வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டரிஸ்டிக் லென்த்துக்கு பதிலாக D/6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அண்ட் தெர்மல் கனெக்டிவிட்டி வேல்யூ இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணோன்னா பயாட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 0.0005 வருது, விச் இஸ் லெஸ் தேன் 0.1. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா போதும், அது லம்ப்டு ஹீட் அனாலிசிஸாக நான் மாறிடும். ஸோ லம்ப்டு ஹீட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட் இஸ் ஃபார் லெஸ் தேன் த எக்ஸ்டர்னல் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். அப்போ தான் உங்களுக்கு அந்த நியூமரேட்டர் டேர்ம் கம்மியானதான் பயாட் நம்பர் வேல்யூ வில் பிகம் லெஸர் தேன் 0.1. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்னா லம்ப்டு அனாலிசிஸ் சிஸ்டம் வேலிட். ஸோ லம்ப்டு அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
அந்த சாலிடுக்குள்ளே டெம்பரேச்சர் வேரியேஷனே பெருசாக இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெம்பரேச்சர் வேரியேஷனை தான் அவங்க கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டீல் பால் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க, விச் வில் பி வெரி ஸ்மால். ஸ்மால் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ லார்ஜ்னு வர ஆப்ஷன் எல்லாமே கரெக்ட். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்போஸ் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் பிட்வீன் த சாலிட் இன்னர் அண்ட் சாலிட் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து நோட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அப்போ அதுதான் மெயின் ரீசன். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, பட் இந்த சென்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும்போது டெக்னிக்கலாக உங்களுக்கு பேசிக் விஷயம் தெரியுதான்னு தான் பார்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.